திறமான செக்ஸ் வாழ்க்கைக்கு சூத்திரங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சூத்திரங்கள் வந்து பெட்ரூமுக்கு வெளியே, பெட்ரூமுக்குள்ளே ரெண்டுமே இருக்குது. இந்த ஷார்ட் வீடியோவில் பெட்ரூமுக்கு வெளியே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். முக்கியமாக உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் காப்பாற்றிக்கணும். தேவைப்பட்ட வருஷம் வருஷம் அல்லது பீரியாடிக்கலாக ஒரு டாக்டர்கிட்ட போய் உடல் நிலைமை எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ் தேவை. ஏன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். ஒரு 20 நிமிஷம் செக்ஸை ஈடுபட்டோம்னா கிட்டத்தட்ட 200 கேலரி பர்ன் பண்ணுறோம். அதனால் ரெகுலர் எக்ஸசைஸ், நீங்கள் வாக்கிங் போகலாம், ஷட்டில் விளையாடலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம். பட் ரெகுலராக அட்லீஸ்ட் வாரத்தில் 5 நாள் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ், அதாவது எக்ஸசைஸ் லாபம் என்ன, உடம்பு ஃபிட்டாக இருக்கணும். உடம்பு ஃபிட்டாக இருந்தால் தான் உங்கள் மசில்ஸ் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும். நீங்கள் வந்து செக்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறப்போ உடம்புக்கு ஸ்ட்ரெயின் தெரியாது. அதுக்கு அடுத்தது ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கணுமன்னா சத்துணவு சாப்பிட்ணும், பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்ணும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரியாணி போயிடுச்சுன்னா பிரியாணி மட்டும் சாப்பிடுவாங்க. அப்படி கிடையாது. கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ணும், பிரியாணி அளவோடு சாப்பிட்ணும். ரொம்ப டீப் ஃப்ரைடு ஃபுட்டு, நிறைய எண்ணெயில் கடாயில் போட்டு வறுத்தது, அதை கம்மி பண்ணிக்கணும். டைம் பிரகாரம் சாப்பிட்ணும். ஒரு நாளுக்கு மத்தியானம் 2 மணிக்கு, ஒரு நாள் 4 மணிக்கு, ஒரு நாள் 12 மணிக்கு அப்படி சாப்பிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டைமில் ரெகுலராக சாப்பிட்டு வரணும். அதே மாதிரி நைட் ஃபுட்டு கூட தான். புரிஞ்சுதா? டைம் பிரகாரம் சாப்பிட்ணும், அளவோடு சாப்பிட்ணும், சத்துணவு சாப்பிட்ணும். சரி, அடுத்தது தூக்கம். ஒரு மனிதனுக்கு தேவைப்பட்டது 7லேருந்து 8 மணி நேரம் 24 ஹவர்ஸில். ஸோ உங்கள் ராத்திரி தூக்கத்தை நல்லபடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு மனிதனுக்கு தேவைப்பட்டது கம்மி பட்சம் 7 மணி நேரம் நல்லா டீப்பாக தூங்கியிருக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்தோடைய முக்கியம் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி தான். பிரச்சனைகள் இல்லாத மனிதன் கிடையாது உலகத்தில். வந்து வீட்டு பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனை, பண பிரச்சனை எத்தனையோ இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சண்டைகள் இருக்கலாம், மனத்தாப்பம் இருக்கலாம். அதெல்லாம் பெட்ரூம் வெளியே வச்சுக்கோங்க. பெட்ரூம் உள்ளே போகிறப்ப வரக்கூடாது. அது வந்து சரி. இதெல்லாம் முடிச்சிட்டோம் சார். பெட்ரூம் உள்ளே என்னென்ன பண்ணணும்? நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்கள் எல்லா பிரச்சனையும் பெட்ரூம் கதவுக்கு வெளியே வச்சுக்கிட்டு உள்ளே வரப்போ ஒருத்தர் அன்பாக நேசிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மனசு விட்டு பேசிக்கணும். இந்த மனசு விட்டு பேசிக்கிறது வந்து குடும்ப பிரச்சனை கிடையாது, பண பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பண்ணால் நல்லா இருக்கும், ஒரு சரச சம்பாஷணை பண்ணணும். அதாவது நல்லா பேசணும் ஒருத்தர்கிட்ட. ஜோக் பண்ணலாம், ஒரு பாட்டு பாடலாம், ஏதாவது விளையாட்டு விளையாடலாம், அந்த மாதிரிலாம். அதாவது கம்ஃபர்ட் வேறு உருவாக்குறோம். வந்து ஃபோர்த் பே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்கு முந்தி சூப் குடிக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதெல்லாம் ஸ்டார்டர்ஸ். அதுக்கு பிறகு முக்கியமாக ஞாபகம் வச்சு வேண்டியது, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு, பெட்ரூமில் கடவுள் ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. பெட்ரூம் வந்து செக்ஸில் ஈடுபடுறதுக்குப்பா. கடவுள் ஃபோட்டோ வந்து பூஜை ரூமில் வைக்கணும். அதை மறந்துட்டு பெட்ரூமில் கடவுள் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. பெட்ரூமில் ஃபோட்டோ வைக்கணும்னா ஒரு நல்லபடியாக கஜரக ஃபோட்டோ போடுங்க. ஒரு சீனரி படம் வச்சுக்கோங்க. ஒரு ஆணும் பெண்ணும் க்ளோஸாக இருக்கிற படம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் கடவுள் ஃபோட்டோலாம் வைக்கலை, அப்பா ஃபோட்டோ அம்மா ஃபோட்டோ வைக்கிறேன்ட்டு. அப்பா அம்மா ஃபோட்டோ எதுக்குப்பா அங்கே வைக்கணும்? வேறு ஒன்று வையுங்க. பெட்ரூமில் ஒன்லி சுங்காரபரமான ஃபோட்டோ தான் இருக்கணும், செக்ஸ் சம்மந்தப்பட்டதா. புரிஞ்சுதா? அது முக்கியம். நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கஜரக ஃபோட்டோலாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் வச்சுக்கலாம். சரி, அதுக்கு பிறகு பெட்ரூம் சுத்தமாக வச்சுக்கணும். அதே அழுக்கு பெட்ஷீட்டு, அழுக்கு தலைகாணி இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? 2 நாளைக்கு ஒரு தடவை, முடிஞ்சால் டெய்லி கூட பண்ணலாம். பெட்ஷீட் உதவி வைங்க, நீட்டாக வச்சுக்கோங்க, தலைகாணி நீட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டு கிழிஞ்ச பனியனோட, 2வது அழுக்கு லுங்கியோடு வரக்கூடாது, ஒய்ஃப் அழுக்கு நைட்டியோட வரக்கூடாது. ஃப்ரெஷ் க்ளோத்ஸ் போடுங்க, நீட் க்ளோத்ஸ் போடுங்க. அதே மாதிரி பெட்ரூமில் வர்றதுக்கு முந்தி ஒரு லூக் வார்ம் வாட்டர், அதாவது வித தண்ணியில் குடிச்சிட்டு வாங்க. அப்போ தான் வந்து உடம்பு ரிலாக்ஸ் ஆகி செக்ஸ் ரெடியாக தயாராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மூடு க்ரியேட் ஆகும். சில பேருக்கு பர்ஃப்யூம் தேவைப்படுதா, ஒரு ஊதுவத்தி அகர்பத்தி கொடுத்துங்க, இல்லைன்னா பெட்ரூமில் அரோமாட்டிக் எசன்ஸ் ஆயில் வைங்க. அது நல்லபடியாக அவங்களுக்கு வரும். முக்கியமாக பண்ண வேண்டியது, பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, எல்லார் கையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதை ஆஃப் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம பாதி செக்ஸில் இருக்கிறப்போ ஃபோன் அடித்தா இருக்கிற மூடு போயிடும். அது வச்சுருங்க. அதே மாதிரி சில பேர் வந்து ஆஃபீஸ் ஒர்க் கொண்டு வந்து லேப்டாப் கம்ப்யூட்டரை பெட்ரூமில் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. முக்கியமாக ஞாபகம் வச்சுவாங்க, உங்கள் லேப்டாப் பெட்ரூமில் வந்து இருக்கிறது கம்ப்யூட்டர் லேப்டாப் கிடையாதுப்பா, உங்கள் மிஸ்ஸஸ் தான். அந்த மாதிரி தான் உங்கள் லேப்டாப்பாக இருக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் செக்ஸ் வாழ்க்கை சந்தோஷகரமாக, திறமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்களா?
இந்த சூத்திரங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும்.